புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அதிமுக சார்பாக தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அறிவு சகோதரர் திரு அன்பழகன் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ காரைக்கால் மாவட்ட கழக செயலாளர் திரு வி ஓமலிங்கம் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வாரியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, மீனவ நண்பர்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாங்களே, பத்திரிகையாளர், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உலக நன்றி கலந்த வணக்கம். உங்களையெல்லாம் பார்ப்பதிலே மகிழ்ச்சி. நம்முடைய அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பிச்ச திரு அன்பழகன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. உருளைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காந்தி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இருவருக்கும் 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், மீனவ நண்பர்களின் சின்னம், தொழிலாளர் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. அதே போல கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஜாக்கு சின்னத்திலும், பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திலும், லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தர்பூசணி சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு புதுச்சேரியில் அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே முதலமைச்சர் வேட்பாளர், இரண்டாவது அவர் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை புதுச்சேரி மக்களுக்கு தந்திருக்கிறார். மகளிர் சுய குழு அதுக்காக நிறைய கடன் உதவி வழங்கியிருக்கிறாங்க. மாணவிகளுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு மானியம் கொடுத்திருக்காங்க. மருத்துவ கல்வி செவிலியர்கள் அதுக்கு நிறைய பணி வழங்கியிருக்கிறாங்க. ஆதிராவிடர்களுக்கு அந்த மக்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதிராவிட மக்கள் வெளிநாட்டில் படிப்பதற்கு நிதி வழங்கப்படுகின்றது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே இங்க ஆட்சியிலே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மத்திய மாநில அரசு இரண்டும் இணைந்திருந்தால்தான் இந்த புதுச்சேரி மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கு மாநிலத்தில் ஒரு கட்சி, மத்தியில் ஒரு கட்சி ஆண்டு கொண்டிருந்தா மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களும் கிடைக்காது, நிதியும் கிடைக்காது. ஆகவே இரண்டு சக்கரம் போல, ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்குது, அது மாதிரி 2 சக்கரம் இருந்தால்தான் தன் இலக்கை அடைய முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் நிறைய தேர்தல் அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் மீன்பிடி தொழில் அதிகமா இருக்குது, விவசாயம் அதிகமா இருக்கின்றது, தொழிற்சாலை இருக்கின்றார்கள், நல்ல கல்விக்கூடங்கள் இருக்குது. ஆகவே இந்த புதுச்சேரி மக்களுக்கு தேவையான நன்மைகள் ஏற்கனவே ஆண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வழங்கி இருக்கின்ற மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மீனவ மக்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் தமிழ்நாட்டில் எப்படி இன்னைக்கு அந்த நிதியை உயர்த்தி கொடுத்திருக்காங்களோ, அதே போல் இங்க இருக்கின்ற புதுச்சேரியில் இருக்கின்ற மீனவ மக்களுக்கும் அந்த மீன்பிடி தடை காலத்தில் நிதியை உயர்த்தி வழங்கப்படும். வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. அறிவிச்ச அன்பழகன் பல முறை சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் சிறப்பாக குரல் கொடுத்தவர். இந்த புதுச்சேரி மக்களுக்கு அவள் ஏற்படுகின்ற பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய மனிதராக அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது பணியாற்றியிருக்கிறார். துணிச்சலானவர்.
மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், எளிமையானவர். அப்படி சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புகின்ற பொழுது இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை தீரும். இந்த புதுச்சேரி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் பெறுவதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவி தர இருப்பாங்க, துணையா இருப்பாங்க. அதே போல இந்த மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதோ அதே போல புதுச்சேரி இருக்கின்ற மீனவர்களுக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் நன்மைகள் கிடைக்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாடுபடுவார்கள். இன்னொன்று சுற்றுலா. இன்னைக்கு புதுச்சேரி என்றாவே சுற்றுலாவுக்கு பிரசித்தி பெற்ற நகரம் இந்த புதுச்சேரி நகரம், புதுச்சேரி மாநிலம். இங்க பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி மாநில செயலாளர் யூனியன் பிரதேசம், அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இதை தேர்ந்தெடுத்து வர்றாங்க. அது ஒரு பெருமைக்குரியது. அதுவும் சுற்றுலா தலம் நிறைந்த இந்த பகுதியில் வருமானம் இந்த அரசாங்கத்துக்கு அதிகமாக கிடைக்குது. அதோட இந்த சுற்றுலா தலம் மேம்பாடு அடைவதற்கு மத்திய அரசுடைய நிதியை எங்களுடைய நாடாளுமன்றத்தில் பெற்று தருவார் என்ற நிலையில் அந்த நிதியை இந்த இடத்துல தராங்க. இன்னைக்கு சுற்றுலா எந்த அளவுக்கு மேம்படுகிறதோ அந்த அளவுக்கு இந்த மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் பெருகும். அதையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கேயும் பேசுவாங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுப்பாங்க உங்களுக்காக. அதே போல இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று. அதை பெறுவதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தனி அந்தஸ்துடைய மாநிலமாக உருவாக்குவதற்கு பாடுபடும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட இந்த மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் கொரோனா வந்தது. தமிழ்நாட்டில் எப்படி வந்தது அதே மாதிரி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்தில் மக்கள் படுகிற துன்பத்திலிருந்து மீட்டெடுத்தது இந்த புதுச்சேரியில் இருக்கிற அன்றைய முதலமைச்சர் அவர்கள். எவ்வளவோ அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தாங்க. அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறமையா செயல்பட்டு இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அதற்கு தேவையான மருந்துகளை கண்டுபிடித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றப்பட்டது மத்திய அரசாங்கத்தின் மூலமா. சாதாரண வல்லரசு நாட்டில் கூட அதற்கு தேவையான மருந்துகள் கண்டுபிடிக்கவில்லை. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தேவையான மருந்துகளை கண்டுபிடித்து இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு வெளிநாட்டுக்கின்ற மக்களையும் காப்பாற்றிய பெருமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உண்டு. அந்த காலத்தில் மாநிலம் மிக சிறப்பாக செயல்பட்டது. மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு. அதுல இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் கடற்கரை ஒட்டியது, அடிக்கடி புயலால் பாதிக்கப்படும். அதுபோல இந்த மாநிலம் முழுவதுமே ஒரு காரைக்கால் எடுத்துக்கிட்டீங்களா, அங்க அடிக்கடி புயலால் பாதிக்கப்படும். இப்படி புயலால் பாதிக்கப்படுகிற பொழுது விரைந்து வேகமா துரிதமா செயல்பட்டு அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றது கடந்த கால அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா தெரியும், திரு ஸ்டாலின் நம்ம நாளைக்கு நாளானிக்கு வருவார் நினைக்கிறேன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. அங்க கொள்ளையடிச்சது போக பத்தாதுன்னு இங்கேயும் வந்து கொள்ளையடிக்க பாக்குறாரு. தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல், கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. டாஸ்மாக்ல விட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் புரிஞ்சிருக்காங்க. இங்கேயும் வர்றாங்க. இங்க மதுபான விற்பனை அதிகமா இருக்குது, கண்ணை உறுத்திட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. ஏன் அங்க அடிக்கிறது இங்க வந்து அடிக்க கூடாது புதுச்சேரியில அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு. பிரச்சாரத்துக்கு வருவாரு, உங்களுக்கு நன்மை செய்ய வரமாட்டாரு, உங்களுக்கு இங்க இருக்கின்ற நிதியை சுரண்டுவதற்கு வருவார் திரு ஸ்டாலின் அவர்கள். உஷாரா இருங்க, நீங்க விழித்துக் கொண்டா பிழைச்சுக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாட்டில் நடக்கிற கதிதான் புதுச்சேரியிலையும் நடக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யல, அது குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி, மக்களுக்காக இருக்கின்ற கட்சி இல்ல.
மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி இல்ல திமுக. ஆகவே இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். இன்னைக்கு காங்கிரசும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்குது. ரெண்டு தானே கூட்டணி வச்சிருக்குது, ரெண்டு சேர்ந்து தானே போட்டியிடுது. தனித்தனியா அப்படியே எனக்கு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒத்திருக்குதா தனித்தனியா பிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆக ஒரு குழப்பமான நிலையில தான் கூட்டணி இருக்குது. இந்தியா கூட்டணி ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தார், அது மறந்துட்டார். சூழ்நிலைக்கு தக்கவாறு தன் நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய கட்சியுடைய தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். பச்சவந்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அடிக்கடி கலர் மாறுகின்ற கட்சி. அதே போல திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய தலைவர் அடிக்கடி நிறம் மாறுவார். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு முடிவெடுக்கக்கூடியவர் ஸ்டாலின். அங்க தமிழ்நாட்டில் என்னன்னா இன்னைக்கு திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி, முஸ்லீமுக்கெல்லாம் இருக்குது. இங்க அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சின்னு சொல்றாங்க. இங்க வந்தா அந்த கூட்டணி கட்சிக்கு வெப்ப நாம் போட்டார். அங்க ஒத்த கொள்கையுடைய கட்சி அதே கம்யூனிஸ்ட் தான் இங்க இருக்குது. இங்க ஏதாவது வேற கம்யூனிஸ்ட் இருக்குதா? இந்தியா முழுவதும் வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட் ரெண்டு தாங்க இருக்குது. அவர்களுக்கு இங்க இடம் இல்ல. சுயநலவாதி திரு ஸ்டாலின் அவர்கள் சுயநலவாதி. தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர் திரு ஸ்டாலின், திரு கருணாநிதி அவர்கள். ஆகவே அங்கே வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலை சந்திக்க சொல்றாரு. இங்க பாண்டிச்சேரிக்கு வந்தா அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு அவர்கள் வேற கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு கொள்கை, இங்க ஒரு கொள்கை, இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. அதற்கு நீங்க வாக்களிப்பீங்களா? ஆக மக்களை சுருண்டுவதற்காக கட்சி நடத்திட்டு இருக்குது திமுக. மக்களை வாழ வைக்க இல்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட ஜூஜி ஸ்பெக்டர் ஊழல், கொடி பறக்குது பாத்தீங்களா? கொடி பறக்குதுல, எதுல பறக்குது? காத்துல பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடியுதா? யாராவது பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. டூஜி ஸ்பெக்ட்ரம் அலக்கற்ற மத்தியில 1,74,000 கோடி கொள்ளையடிச்சு இன்றைக்கு நாட்டையே உலுக்கி விட்டது. இன்னைக்கு தமிழகத்தை மட்டும் கொள்ளையடிக்கல, இந்திய திருநாட்டில் அத்தனை மாநிலத்திலும் தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு ஆளுகின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காலகட்டத்திலே அந்த துறையுடைய அமைச்சர் திரு கருணாநிதியுடைய மகள் சிறையில் அடைக்கப்பட்டார். வரலாறு மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஒட்டுமொத்த மக்களுடைய வருவாயை சுரண்டிய கட்சி திமுக கட்சி. 1,74,000 கோடி கொல்ல இன்றைக்கு உலக நாடு முழுவதும் பரவி போச்சு. இவ்வளவு பெரிய ஊழல் இந்திய அளவில் நடக்கல, உலக அளவில் நடக்கல. அப்படிப்பட்ட உலக அளவில் நடந்த கட்சி திமுக கட்சி என்பதை மக்கள் உணர வேண்டும். அப்படிப்பட்ட கட்சி தலைவர் இங்கே வருவார், வாக்கு சேகரி வருவார், அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சவர் அன்பழகன் அவர்களும், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு ஏ காந்தி அவர்களும் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர், எளிமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர், சட்டமன்றத்திலே எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மக்களுக்கு நன்மை கிடைப்பதற்காக பாடுபடும். அதே நேரத்தில் புதுச்சேரி மக்களுக்கு ஏதாவது தீங்கு விளைக்கின்றது நிலை வந்தால் அதை முதல் எதிர்ப்பது அதிமுக உறுப்பினர். ஆகவே இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாநிலமாக வருவதற்கும் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, யூனியன் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்ற எங்களுடைய கழக வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களுடைய கூட்டணி கட்சி வெற்றி பெற செய்து மீண்டும்
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலே ஒரு நல்ல ஆட்சி மலர தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அனைவரும் வெற்றி பெற நீங்கள் துணைநிற்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.